விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா இவங்க 2 பேரும் 2027 வேர்ல்டு கப்பில் கன்சிடர் பண்ணப்பட மாட்டார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் இல்லைனா ஸ்பெகுலேஷன் சுற்றிட்டு இருக்குது. நீங்கள் இந்த லெஜண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற நாடுகளில் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு இந்த ரிட்டையர்மெண்ட் ரொம்ப அழகாக வந்து கொடுக்கப்படும். அவங்களுக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் மேட்ச் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அழகான மரியாதை சேர்த்து தான் அவங்கள வெளியே அனுப்பி வைப்பாங்க. ஆனால் நம்ம நாட்டில் மட்டும்தான் சச்சினுக்கு அப்புறம் வேற யாருக்குமே ப்ராப்பரான ரிட்டையர்மெண்ட் மேட்ச் யாருக்குமே கிடைக்கவே இல்லை. அந்த வரிசையில் இப்போ பார்த்தீங்கன்னா விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா கடைசியாக இவங்க 2 பேரும் ஆடின ஓடிஐ ஃபார்மேட் கேம்ஸ் என்ன 2023 வேர்ல்டு கப். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருமே ரன்ஸ் அடிச்சு குமிச்சாங்க. அடுத்தது சாம்பியன்ஸ் ட்ராஃபி, அதுலேயே 2 பேர் கிட்டத்தட்ட 200 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. அப்படி இருக்கப்போ ரீசெண்டாக டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து இவங்க 2 பேருமே ரிட்டையர் ஆனாங்க. ஸோ அதில் வந்து இவங்க 2 பேர் பெருசாக ஃபார்மில் கிடையாது. ஸோ அது கூட ஓரளவுக்கு அக்செப்டட் தான். ஆனால் ஓடிஐ ஃபார்மேட்டில் இவங்க தான் பீஸ்ட் அண்ட் இவங்க தான் பெஸ்ட். இவங்களோட பெஸ்ட் பேட்ஸ்மேன் இந்தியாவில் கிடையவே கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இன்னொரு ஸ்பெகுலேஷன் என்ன சொல்லுதுன்னா, இந்த அக்டோபரில் நடக்கிற ஆஸ்திரேலியன் சீரிஸ்க்கு அப்புறம் இவங்க 2 பேரும் விஜய் ட்ரோஃபி விளையாடி இவங்களுடைய பிளேஸை வந்துட்டு ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் 2027 வேர்ல்டு கப்பில் இவங்க எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்குது ஒரு ஸ்பெகுலேஷன் ஆர் ரூமர். டொமஸ்டிக் லீக்ஸ் வந்து லெஜெண்ட்ஸ் ஆடுறதுன்றது நல்ல விஷயம் தான், அது தப்பே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஆல்ரெடி ஃபார்மில் இருக்கிற லெஜெண்ட்ஸ் தங்களுடைய ஃபார்மை ப்ரூவ் பண்ணுறதுக்கு விஜய் ட்ரோஃபி ஆடிட்டு தான் வரணுன்றது எந்த அளவுக்கு ஒரு சரியான விஷயன்றது எனக்கு புரியல. 2027 வேர்ல்டு கப்பில் கடைசியாக இவங்களை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் ஆசைப்பட்டிருப்பாங்க. இந்த 2 பிளேயருமே வந்து பயங்கரமாக ஆசைப்பட்டு இருந்திருப்பாங்க. பட் அது எந்த அளவுக்கு நடக்க போகுதுன்றது தெரியல. இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.